நினைச்ச காரியம் நடக்கும். இந்த வருஷம் நல்ல பலனை தரும். எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றியாகும். அதாவது ஆரூடம் பார்க்கும் ஐயாவோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. ஐயாவோட பேர் சொல்ல சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள பிறக்க போறான். குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்க நடுக்க நடக்காதீங்க. ஒரு இடத்துல அமைதியா இருங்க. டெலிவரி ஆனது சொல்லி அனுப்புறேன். இது வரைக்கும் பிறந்த 11 தாயா பேபி. பிறக்க போற 12 என்னுடைய ப்ராப்பர்ட்டி. 12வது ஆம்பளை பிள்ளையா பிறந்து சொத்தெல்லாம் என் கைக்கு வர மாதிரி பண்ணுமா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு கணக்குல சேராம தங்க கட்டி போல ஆம்பளை புள்ள பிறக்க போறான். சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. அப்பா முருகா, முருகா, குழந்தை பிறந்துருச்சு. 12 குழந்தை பிறந்துருச்சு. இன்னும் அழுகிய வச்சது ஆனா பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னும் 10 பிறந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் போல இருக்கு. முயற்சி பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. 12வது குழந்தையும் பெண் குழந்தையா பிறந்தா. அடுத்து கைய முடியா? போ குழந்தைய போய் பாரு. நீயே போய் பாரு. அம்மா நசுமேங்கம்மா, இன்னத்த தேதியில வேற ஏதாவது ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா அதை இதை மாத்தி மாத்தி வச்சலாமா? அடப்பாவி, சினிமாவில எல்லாம் வைக்கிறாங்களா? சினிமால வச்சா கை தட்டுவாங்க. இங்க நீ அந்த மாதிரி பண்ணேனா கம்பி என்ன வேண்டியதா இருக்கும். எது வசதி? நீ போய் வேலை பாரு. ஐயோ, இப்படியே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா நம்ம பொண்ணுங்களுக்கு நாமளே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் போல் இருக்கே. கொண்டாட்டி மாத்தியாவது முயற்சி பண்ணாதான் வேலையாகும். அட இந்த இன்ஸ்பெக்டர் நல்லா இருக்குது. நீங்க தானே 12 குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறது. அட அதுக்குள்ள மேட்டர் போலீஸ் வரைக்கும் போயிருச்சா? பேட்டி எடுக்கிற பத்திரிக்கை வந்திருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, மூஞ்சி துடைச்சிக்கிறேன். அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. என்ன விளையாடுறியா? நீ பண்ணிருக்க தப்புக்கு உன்னை எக்மோர் கோர்ட்டு கூட்டிட்டு போய் இழுத்தடிக்க கூடாதியா? துபாய் மாதிரி உடனே தண்டனை கொடுக்கணும். உடனடியா தண்டனையா? அப்படின்னா திருடுனா கைய வெட்டிடுவாங்க. பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிச்சா கண்ணை நோண்டிடுவாங்க. சரி, உடனடியா தண்டனை கொடுக்கறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நீதான் 12 புள்ள பெற்றிருக்கிய. மா எதுக்கு சும்மா மிரட்டிட்டு இருக்கிறீங்க? என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் தெரியாம பேசிட்டீங்க நீங்க. 12 குழந்தை பெத்தது தப்புன்னா அப்படி குழந்தைகளை பெத்துக்கிறதுக்கு தூண் நம்பர் எங்க அப்பன், அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு உங்க அப்பனுக்கு என்ன சம்பந்தம்? என்னம்மா நீங்க எப்பவுமே ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அந்த கேஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு தான் போடணும். இப்போ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சொத்துக்களையும் நான் அனுபவிக்க முடியாம எனக்கு பிறக்க போற ஆம்பளை குழந்தை தான் அனுபவிக்க முடியும்னு உயிரிழந்தா பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கனமப்படையில இருக்கான். அங்க என்ன பண்றாரு? இல்ல எங்க அப்பா அங்கதான் புதைச்சிருக்கேன். வேணா எலும்பு கொண்டு வந்து லாக்கப் வைங்க. அந்த கிழவை ஏதோ உயிரை எழுதி வச்சுட்டாங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு வதவதன் பிள்ளைங்களை பெத்துக்குவியா? நீ என்ன வார்டு கவுன்சிலர் ஆக போறியா? இல்ல அப்படி எல்லாம் ஆக முடியாதுமா. மத்த கட்சிக்கு கல்லோட்டு போட்டு வரல. வாய முடியா? பொண்ணுங்களை என்ன கிழக்குற நினைச்சியா இல்ல புள்ள பெத்துக்கிற மிஷன் நினைச்சியா? அம்மா நீங்க ஏதோ ஆம்பளை மேல இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தயாரா இல்லைங்க. நான் ஒன்னும் என் முன்னாடி ரேப் பண்ணலையே. அவருடைய பரிபூர்ண சம்பளத்தின் பேர்ல தான் இன்னும் சில குழந்தைங்க அவருடைய தொல்லை தாங்க முடியாம நான் பெற்றிருக்கேன். வேணா அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உபயோகிக்கிறவனை ஊத்திரம் பண்றீங்கன்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன். எனக்கு லா தெரியும். சரி சரி, கடைசியா நான் உன்னை வார்ன் பண்றேன். நீ போலாம். ஒரு நிமிஷம். அம்மா அது கான்ஸ்டபிள் மேடம், இத ஹெட் கான்ஸ்டபிள்ட்ட கொடுத்துருங்க. ஓகே. என்ன திடீர்னு கான்ஸ்டபிள் கட் பண்ணி அனுப்புறீங்க? பர்சனலா கொஞ்சம் பேசணும். பிராக்டிகலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னம்மா நீங்களும் 12 குழந்தை பெத்துக்க போறீங்களா? அது இல்லங்க, 1-2 பெத்துக்கிட்டே நாங்க வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த தைரியத்துல நீங்க 12 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டீங்க? அதுக்கு நான் ஏமா கவலை பண்ணோம்? வைக்கிறது மட்டும் தானா? வளர்த்து ஆளாக்குறது தான் என் தம்பி பாண்டிட்டு இருக்கானே. பாண்டியனா? யா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பாய். குழந்தைக்கு சோறு விட்டுறேன் வந்து காட்டுறிய கைய. போமா பையா வயலும் வாழ்வோம். வயலும் வாழுமா? அப்படின்னா ஒரு வயசு பொண்ணு மனசு புரிஞ்சுக்க முடியாத களிமண்ணு மாதிரி இருக்க ஆம்பளைங்களுக்கு நாங்க வச்சிருக்க பேரு. நானும் டெய்லி உன்னை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கேன். அது புரியாம அங்க நிக்காத இங்க நிக்காத கைய காமிக்காதன்னு சொல்றியே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அட்லீஸ்ட் ஒன்னுல பாதியாவது நீ இருக்க வேணாமையா? அவர் மாதிரியே குடும்பம் குழந்தைங்கன்னு உனக்கு வேணாமையா? நீ ரொம்ப வில்லங்கமான பார்ட்டியா இருக்கிற. எங்க அண்ணன் குடும்பம் தான் என் குடும்பம். எங்க அண்ணன் குழந்தைங்க தான் என் குழந்தைங்க. எங்க அண்ணன் பொண்டாட்டி தான் எனக்கு அண்ணி. ஒரு தடவையாவது என்ன உத்து பார்த்து பேசையா? போறியா இல்லையா? நீ போடி. அதே 2 எழுத்து தான் வாடின்னு கூப்பிட. 2 எழுத்துல கெட்ட வார்த்தை கொடுக்குது. போடி. சார் பால் அடிப்பேன். நில்ல வாங்க. என்னடா பேசாம இருக்கிறேன். இந்த பொண்ணு என்ன ரொம்ப ட்ரபிள் பண்ணுதுனே. உன்னை பத்தி தெரியாதா ராஜா? நீ தங்கமாச்சே. இப்ப எங்க அண்ணன் கிட்ட காட்டு. உள்ள போ, நான் அவளை பாத்துக்கிறேன். அடியே தம்பிக்கு ஹெல்மெட் மாட்டி விடு. சுத்தி இருக்கிறவங்க சைட் அடிக்கிறாளுங்க. ஏமா ஒப்ப உனக்கு ஊரா மாப்பிள்ளை தேடுறான். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால நீயே பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் மாப்பிள்ளை தேடுறியா? தப்பா நினைக்காதீங்க அங்கிள். என்ன அங்கிள்? என்னை பார்த்து அவ்வளவு வயசானவனா தெரியுதா? சார் கூப்பிட கூடாதா? தப்பா நினைக்காதீங்க சார். குழந்தை அழகா பிறக்கணும்னா என்ன வழின்னு உங்க தம்பி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
இது பிரம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமாச்சே. என் தம்பி கட்ட பிரம்மச்சாரி, அவங்க இதை பத்தி பேசிட்டுக்க. இத பார், இன்னொரு தடவை உன்னை மொட்டை மாடி பக்கம் பார்த்தேன், மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன். யோ சும்மா நிறுத்தியா? ஏன் வீட்டு மொட்டை மாடியில நான் நிக்கிறதுக்கு நீ என்ன நாட்டாம ஆசிட் ஊத்துவார? ஆசிட் ஏற்கனவே ஓ மூஞ்சி ஆசிட் ஊத்துன மாதிரி தான் இருக்கு. ஆளப்பாரு. அம்மா, ஒரு ரேஞ்சு தெரியாம வாயை கொடுத்து மாட்டிட்டேன். இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட சில்மிசம் பண்ற ஆம்பளைகளை பிடிக்கிறதுக்கு உமன் போலீஸ் மப்டியில் விடுற மாதிரி, மொட்டை மாடியில ஆம்பளை கிட்ட சில்மிசம் பண்ற உன்ன மாதிரி பொம்பளைகளை பிடிக்கிறதுக்கு மப்டியில ஹெலிகாப்டர்ல ஆம்பளை போலீஸ் விடணும். அண்ணன் தம்பி 2 பேருமே வேஸ்ட். உருப்பட மாட்டீங்க. தலை காட்ட முடியல. யாரு என்ன பேர் சொல்லி மகளோன்னு கூப்பிடுறது இல்ல. 12B பஸ் கூப்பிடுற மாதிரி 12 நம்பர் வரா 12 நம்பர் வரான்னு கிண்டல் பண்றாங்க. பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. அதெல்லாம் சூடு சொரணை இவ்வளவு பண்ற காரியம். நாம இதுக்கு அனாவசியமா ரிஸ்க் எடுக்கணும். இப்போ என்ன கூட கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு வரவதன்னு குழந்தைகளை பெற்றுட்டேன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போச்சு. நான் என்ன சூசைட் பண்றேன்? இந்த பாரு, நம்மளுக்கு தேவை சொத்து. அதுக்காக ஒரே ஒரு ஆம்பளை குழந்தை நீ. ஐயோ என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. அந்த வேதனை வேணாம், சொத்து வேணாம். வேணும்னா நீங்களே பெத்துக்குங்க. ஐடியா நல்லா தான் இருக்கு. நானே பெத்துட்டு இருந்தா உனக்காக தண்ட செலவாவது மிச்சமாகும். ஆனா முடியாதே. இது பாரு, 12 பெண் குழந்தைங்க பிறந்துருச்சு. பிறந்த குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா சொத்து வேணும்ல. அதுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும். அப்படி உயிரை வச்சு போயிருக்கா பரதேஷ் நாயே, முட்டா பைய, ஸ்டூபிட். யாரும் இப்படி திட்டீங்க? வக்கீலையா? ஐயா, அவன் ஒண்ணுவேன் சொன்னது தான் எழுதுவேன். உயிர் எழுத சொன்னது யாரு? எங்க அப்பன்ல. ஆன்சர் இடியட், பிளடி பெக்கர். ஐயோ, என்ன அதுக்காக நீங்க சிரிச்சிட்டு ஆம்பளை பிள்ளை கேன்சல் பண்ணலாம் நினைக்காத. அழுது அழுது பெற்றாலும் நீ தான் பேக்கணும். பெரியப்பா பெரியப்பா பெரியப்பா, அப்பா எங்க? எனக்கு பசிக்குது. அட, எங்காவது பாத்ரூம்ல இருப்ப, போய் கதவை தட்டமா, தூங்கிட்டு போறேன். சரி பெரியப்பா. எப்படி கூப்பிடுறா பாத்தீங்களா? பாத்தனே, இது நம்ம 8ஆம் நம்பர் தானே? ஐயோ கர்மம், இது 9ஆம் நம்பர். ஓ சாரி, எல்லாம் ஒரே சைஸ் இருக்குது, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நம்ம பெத்த பிள்ளைங்க உங்களை பார்த்து பெரியப்பான்னு கூப்பிடுது, உங்க தம்பியை பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. இது வெளியே யாராவது கேட்டானே என்ன நினைப்பாங்க? நினைக்கிறவன அந்த குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைப்பான். என்ன அர்த்தமா நீ அவங்களை பத்தி பேசிட்டு இருக்க? இதுல தாண்டி நீ என்னுடைய பிரில்லியன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும். அப்படி என்னதான் பெரிய பிரில்லியன்ஷிப்? அடியே, பிறந்த 12ல 6 பிரிச்சு என் தம்பி அப்பா அப்பான்னு கூட வச்சுனேன். எதுக்கு? நாளைக்கே ஒரு பாவ பரிமாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட உங்க குழந்தைகளுக்கு நீயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 6 கட் பண்ணி அனுப்பிச்சிடும்ல. எங்க இத சட்டம் ஏத்துக்குமா? எங்க அப்பா எனக்கு சட்டப்படி லாக் போட்டான். அதனாலதான் என் தம்பிக்கு நான் சென்டிமெண்ட் லாக் போட்டேன். என்னடி இது இந்தியன் நியூஸ் ஃபிலிமா இருக்கு? உணவு பட்டணங்கள் பேசு. நல்லா இருக்கீங்களா? இருக்கு. அண்ணனே சொல்லிருக்காரு, பொம்பளைகளை கண்டு 5 அடி தள்ளி நிக்க சொல்லி பாலுக்கு ஆசைப்பட்டு நம்ம பழத்துல விழுந்துடக்கூடாது. ஹலோ ஹலோ பிரதர், என்ன நீங்களும் பால் வாங்க வந்தீங்களா? உங்க பேர் என்ன? ஐயா 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 ஐயா, நான் இல்ல அது. போயிடுமா? பேரை கேட்டதுக்கு எப்படி துரத்துறிய? ஆமா, நீ ஆம்பளையா பொம்பளையா? அந்த டவுட் நான் அப்புறம் கிளியர் பண்ணிக்கிறேன். எதுக்கு இப்ப வெயிட் பண்ற? நான் இதே ரூட்ல கீழே வருவேன்னா? நோ நோ, இந்த விஷயத்துல தான் உனக்கு எனக்கு டிஃபரெண்ட். நீ 5 அறிவு, ஐ எம் 6 அறிவு. நான் புது ரூட்ல வந்துருவேன். என்ன பிடிக்கவே முடியாது. தம்பி எங்க பாக்குறீங்க? என்ன தானே? ஐ, செயின் நல்லா இருக்கே. வாட்சு, மோதிரம் இதெல்லாம் கோல்டு தானே? நல்ல பையன். இந்த செயினை நான் எடுத்துக்கிறேன். என்ன இவ்வளவு டைட்டா போட்டிருக்கிற? கொஞ்சம் பெருசா போட்டிருக்க கூடாது? நானே இதை வச்சுக்கவா? ஹலோ, நான் மிஸ்ஸஸ் மணிவண்ணன் பேசுறேன். காலையில பால் வாங்க போன என் வீட்டுக்காரோட தம்பி பாண்டி இன்னும் வீட்டுக்கு வரல. அங்க வந்தாங்களா? என்னது, அங்கேயும் வரலையா? அழாதம்மா அழாத, என் செல்ல இல்ல. பையன் புதுசு போல இருக்கு. பார்த்ததுக்கே அத்தனையும் கழட்டி கொடுத்துட்டான். சரியான சொல்லு. எனக்கு தம்பி வந்துருச்சு.
காலையில வீட்டை விட்டு போனவன் எங்க ஊர் சுத்திட்டு வர்ற குழந்தைகளை காலையில இருந்து அப்பாங்கன்னு தவிச்சு போச்சுங்க. அதுக்கு ஞாபகம் கூட வராம எங்க லாக்கான என்னடா வழக்கமா மொழிக்கிற மொழியை விட இந்த மொழி சம்திங் டிஃபரெண்டா இருக்கே. யாரு கத்து கொடுத்தா? என்னடா மந்திரி சுட்டமா நிக்கிற? என்ன ஆச்சு? எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஐயோ, என்னது கையில இந்த வாட்சி மோதிரத்துல காணா? என்னது செயின வேற காணா? யாருக்கு பிரதர் கொடுத்த? அட என்ன பண்ண? இனிமே தான் பண்ணணும். என்ன? கல்யாணம். அடியே ஆம்புலன்ஸ் போன் பண்ணடியே. ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ அம்மா, அடியே அமிர்தாஞ்சனத்தை கொஞ்சமா தேடு. ஏற்கனவே நெஞ்சில் அவன் நெருப்பு வச்சிட்டான். ஏன் பெரியப்பா அழுவுறீங்க? அம்மா, ஒப்பாவுக்கு உங்களை எல்லாம் பிடிக்காம போயிருச்சான். அதனால அவன் வீட்டை விட்டு போறானா. அப்பாக்கு ஏன் எங்களை பிடிக்கல? ஏன் பெரியப்பா அப்பா வீட்டை விட்டு போறாரு? அப்பா இல்லன்னா எங்களுக்கு சோறு விட்டுறது யாரு, குளிப்பாட்டுறது யாரு? இப்ப உங்க அப்பா வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னா நான் சொல்றேன், அப்படியே அவங்க சொல்லுங்க. ஆனா நான் சொன்னு சொல்லிடாதீங்கம்மா. என்ன எல்லாம் கோரசா எடுத்து வரீங்க? இந்த வருஷம் பரிசுல எல்லாம் கோட்டா? அப்பா நீங்க எங்களெல்லாம் விட்டு போறீங்களாப்பா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போறீங்களாப்பா? நீங்க யார் சொன்னது? பெரியப்பா சொன்னாருப்பா, பெரியம்மாவும் சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க, இதையும் சொல்லிருப்பாங்க, இதுக்கு மேலேயும் சொல்லிருப்பாங்க. பசங்களா, உங்களுக்காகலாம் நான் அரிசி பருப்பு வாங்கி போட முடியுமே தவிர நானே சமைச்சு வாய்க்கு ருசியா உங்களுக்கு ஊட்டி விட முடியுமா? உங்களுக்குலாம் நான் பாட புத்தகம் வாங்கி தர முடியுமே தவிர நானே படிப்பு சொல்லி தர முடியுமா? உங்களுக்குலாம் நான் தலைவாரி விட முடியுமே தவிர நானே பேன் பார்க்க முடியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பேன் பார்க்க தான். இப்ப சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா? வேணும். கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணும். என்னது கூட்டம் சேர்ந்தோன்னு குழந்தைகளை வச்சு வீட்டுக்குள்ளேயே கோச்சி சேர்த்துறானே. அதானே நான் குழந்தைகளை பாம் மாதிரி செட்டப் பண்ணி அங்க அனுப்பிச்சா இவ அதுகளே திருப்பி எம்எல்ஏ பேசினானே. அதானே கல்யாணமா? பொண்ணு பாத்துருவோம். வாங்க வாங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? வாங்க என்னங்க? உட்காருங்க. உட்காருமா. நம்ம குடும்பம் வந்தாலே ஒரு பெரிய கார்பரேஷன் வார்டே வந்த மாதிரி இருக்கும். அதனால வழக்கமா நான் சொந்தக்காரங்களை கூப்பிடுறது இல்லைங்க. நம்ம பெருமையை தமக்கு போறதுக்கு அப்ப வந்தோம். முதல்ல பொண்ணை காட்ட சொல்லுங்க. உட்காரு. பிரதர் ரொம்ப அவசரப்படுறாருங்க. ப்ளீஸ் கால் தி கேர்ள். அம்மா, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுமா. தம்பி, நீ பொண்ணை பார்த்துட்டு நான் வீட்டுக்குள்ள போய் வாஸ்து சாஸ்திரப்படி பெட்ரூம் கட்டிக்கிறான்னு பாட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வீட்டை சாஸ்திரப்படி தான் கட்டியிருக்கோம். பெருசு சௌக்கியமா? யார பார்த்து பெருசுங்கிற? ஒரு மூட்டை அரிசியா ஒரு கையால தூக்குவேன், உன்னால முடியுமா? ஒரு மூட்டை அரிசி அவச்சு மென்னு தினால் தின்றுவேன். என்னது? இல்ல பாடி கண்டிஷனை பார்த்து சொன்னேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, ஒரே தம்பி, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். பொண்ணை பத்தி விசாரிச்சு போலான்னு வந்தேன். பொண்ணை பத்தி விசாரிக்கவே வேணாம், கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லு. ஏன் கண்ணை திறந்தா பிடிக்கலன்னு சொல்லிடுமா? ரொம்ப குறும்புக்காரனா இருப்ப போல இருக்க. அதுக்கு இல்லைங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ற ரைட் எனக்கு கிடையாதுங்க. அங்க மாப்பிளை சுத்தி உட்கார்ந்து பாருங்க வரவதானே, அந்த குழந்தைக்கு தான் ஓகே பண்ணும். ஓஹோ, அப்பா எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்பா கட் பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு அப்பா அப்பான்னு கத்துனீங்கன்னா உள்ள தரங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. என்னது மாப்பிள்ளை போய் அத்தனை குழந்தைகள் அப்பா அப்பாங்குது? அவன் குழந்தைங்க அவனை அப்பான்னு தானே கூப்பிடும். என்னது அவன் குழந்தைகளா? ஆமாங்க, இந்த குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும். அதுக்காகத்தான் உங்க பேத்தியை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். உங்க பேத்திக்கு குழந்தை ஆசையே இருக்க கூடாது. இந்த குழந்தைகளையே தன்னுடைய குழந்தையா நினைச்சிட்டு அப்படியே காலம் தள்ள வேண்டியதான். என்ன, என் பேத்தியே ஒரு குழந்தை, அவன் அந்த குழந்தைகளை பாத்துக்கணுமா? மரியாதையா வெளியே போயிருங்க. இதை உங்க பேத்தி விட்டு சொல்ல சொல்லுங்களேன். சீன் நல்லா இருக்கு, அதுக்காக சொன்னேன். என் பேத்திய விட்டு மோனம் கட்ட கேள்வி கேட்க சொல்றேன். வீட்டுக்கு ஒரு பெருசு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பயலுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கவே நடக்காது. தம்பி, வாஸ்து சாஸ்திரப்படி பெட்ரூம் சூப்பரா கட்டிக்கிறாங்கடா. ஃபர்ஸ்ட் நைட் இங்கேயே வச்சுக்கோ. அப்பா, என்னம்மா? இத்தனை புள்ள குட்டிகளை கூட்டிட்டு வந்திருக்காங்களே, முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லுங்க. ஏம்மா? எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கல. அண்ணா, இந்த மூஞ்சி என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்கேன். பிடிக்கலன்னு சொல்லி என்னப்பா பண்ண முடியும்? என்ன பிடிக்கலன்னு சொல்லி நீங்க பழிக்கு பழி வாங்கிற? டேய், உன்னை எனக்கு பிடிக்கலடி. உனக்கு தெரியாததில்ல, என் பொண்ணு சங்கீதாவுக்கு பணம் பணம் எங்களை நச்சரிக்காதவனா, போட்ட சவரன் பத்தலன்னு என் பொண்ணு தீ வச்சு கொளுத்தாதவனா. நீ மட்டும் தான் சாமி கும்பிட வந்திருக்கியா? மத்தவங்க கும்பிடுறதுல சாமி காதுல விட வேண்டாம், மனசுக்குள்ளே கும்பிடாமா? எவடி அவன் இங்க இருந்து என்ன கேள்வி கேட்கிறவ? திருத்தணி திருப்பரங்குன்றன் போங்கடி. இது ஏன் வடிவேல் முருகன். கதிர்வேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, ஆனந்தாயமாரிக்கு, பழனிமலை முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, தேவனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, அப்பனுக்கு.
என் பொண்ணுக்கு வர மாப்பிள நாங்க நில்லுன்னு சொன்னா நிக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா கிட்டத்தட்ட என் புருஷன் மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்கணும். அப்படி ஒரு மாப்பிள என் பொண்ணுக்கு கிடைச்சிட்டான்னா என் புருஷனுக்கு 20 அடியில வேர் செஞ்சு நாக்குல அளவு குத்தி வர என்னது 20 அடி நீளத்துல வேர் செஞ்சு நாக்குல குத்த போறியா? ஏன் படுக்க போட்டு சங்கில குத்துறீ? ஜோலி முடிஞ்சும்ல? சும்மா இருங்க, கோவிலுக்கு வந்து அவசரம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. இல்லடி, நீ எந்த குறையும் இல்லாம இருக்கணுங்கிறக்காக என் உடம்புல பூரா 5000 அழகு வேலை குத்துறதாக நேற்றுக்கிற பண்ணிட்ட. நானும் குத்திக்கிட்டு தெருத்தரவா அலைஞ்சேன். அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. அது போக 60 வயசு இருக்கும் உங்க ஆத்தாப்பனுக்கு அவங்க சுறுசுறுப்பா ஓடி ஆடி கபடி ஆடணுங்கிறதுக்காக நான் தீமிதிச்சு நடக்கிறதாக நேற்றுக்கிற பண்ணேன். நானும் மிதிச்சேன். அந்த புண்ணு ஆடுறதுக்கு 9 மாசம் ஆச்சு. இப்ப என்னடான்னா உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை கிடைக்கணுங்கிறக்காக அங்க பிரதட்சணம் பண்ணி சுத்தி வர சொன்னேன். நானும் சுத்தி வந்தேன். சுத்தி வர்றதுக்குள்ள 20 அடி நீளத்துல வேல் கொண்டாந்து நாக்கில வைக்கணுங்கிறியே, இது என்ன நாக்கா இல்ல கட்ட விட்டு வைக்கணுமா? இங்க பாருங்க, நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, உங்க நாக்குல கற்பூரம் ஏத்ததுக்கு பதிலா அக்னி குண்ட வளர்க்கறத வேண்டிக்கவே சொல்லிவிட்டேன். அக்னி குண்டத்தை நாக்கில வளர்க்க போறியா? ஏண்டி இது என்ன வாயா அடுப்பா? டேய் அப்பா முருகா, என்னடா அது? ஐயா கண்டா கடம்பா கதிரேடா வடிவேடா. யா அங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு எடுத்தாலும் அறவுறா நோறவுறான்னு ஒன்னு சொல்ல வரீங்களா? அங்க போய் துறைய முண்டங்களா? இந்த மாதிரி இப்ப சொல்ல நல்லா கேட்டுக்க. என்ன கேட்காம நீ ஏதாச்சும் நேர்த்திக்கரை எடுத்த அது என்னை கட்டுப்படுத்தாலும் சொல்ல வந்தேன். ஏண்டி கோவிக்கிற? அந்த மாதிரி பார்க்காது, எனக்கு பயமா இருக்கு. ஹலோ, டைரக்டருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கீதா. போங்க ரவி டயலாக் கொடு. ஓகே சார். குட் மார்னிங் Morning. மேடம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஹீரோயின் தேவிஸ்ரீ அவங்களே பேசுறதா ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிருக்காங்க. அதனால டைரக்டர் உங்களை செகண்ட் ஹீரோயினுக்கு பேச சொல்லி சொல்றாரு. சார், இவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, வேற வழி இல்ல. சாரி சார், நான் செகண்ட் ஹீரோயினுக்குலாம் பேசுறது இல்ல. இப்ப பேசுமா, அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினுக்கு பேச வைக்கிறேன். அப்ப கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கு எதுலயுமே செகண்டா இருக்கிறது பிடிக்காது. வரேன் சார். சங்கீதா, உங்க வீட்டுல நீ எத்தனாவது குழந்தை? நான் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட். ஏன் சார் வீட்ல ஏதாவது ஸ்கூல் நடத்துறீங்களா? இனிமே ஆரம்பிக்கிறத ஒரு ஐடியா இருக்கு. ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல வீடு பூரா ஸ்டூடெண்டா இருக்கிறாங்களா? இதெல்லாம் ஸ்டூடெண்ட் நினைச்சீங்களா? இதெல்லாம் எங்க அண்ணன் பொண்ணுங்க. அத்தனையும் பொம்பளை பசங்களா? அதுதான் சார் என் பொண்டாட்டியோட சாமர்த்தியம். இவருடைய வீக்னஸ் அதான். அதை விடுங்கப்பா. எங்க சம்மந்தியம்மா? இதோ இங்கதான் இருக்காங்க. எனக்கு சம்பந்தி அம்மா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? பிச்சரம் பேசுறேன். அண்ணே, உள்ளார என்ன நடக்குது? அது ஒண்ணு இல்லைங்க, பொண்ணோட அம்மாக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அம்மாக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? பொண்ணு என்ன சொல்லுது? அது இன்னும் புடி கொடுத்து பேசல தம்பி. எதையாவது புடிச்சு பாருங்க. சம்மந்தியம்மா வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. நீங்க தான் வர சொன்னீங்கன்னு உங்க மனைவி சொன்னாங்க. நீங்க வர சொன்னீங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க. இல்ல, நீங்க தான் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. சரி விடுங்க, ஏதோ வந்துட்டோம். அதான் வந்துங்க. வரதட்சணை அது இதுன்னு சபையிலேயே கேட்டிருக்கலாம்ல. ஐயா, வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே தப்புன்னு நினைக்கிறவங்க நானே. அப்படியே நீங்க வரதட்சணை கொடுத்தானே அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாரிசு வேணும்லங்க. வாரிசா? அதாவது பாண்டியன் தம்பிங்கிறதுக்காக எந்த உண்மையும் மூடி மறைக்க நான் விரும்பலைங்க. என்ன, உங்களுக்காவது ஒரு பொண்ணு, எனக்கு 1 டஜன் பொண்ணு. பெண் பாவம் பொல்லாது இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க தேவை ப்ளீஸ் படம் பாத்துறீங்களா? ஓ, பாத்துருக்கேனே. தாய்க்கு பின் தாரம் போன வாரம் கூட சன் டிவில போட்டாங்க. அதே படம் தான். அதுல டைட்டில் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலமாடு ஓடி வரும் பாருங்க. ஆமா, பெருசா ஒண்ணு வரும். அதோட பேர பிள்ளைய நான் தானுங்க வாங்கி வளர்த்தேன். அப்படிங்களா? ஆமாங்க. அது எப்பவும் வீட்டுக்கு பின்னாடி தான் நான் கட்டி வச்சிருப்பேன். அன்னைக்கு பார்த்து மழையே இல்லைங்க. என் தம்பி மட பைய குறைய பிடிச்சி கிராஸ் பண்ணிட்டானுங்க. ஐயோ, கருப்பு கண்ட காலமாட்டுக்கு ஆகாதே. அதே தானுங்க, ஆகாம போயிருச்சு. கோவத்துல வேகமா வந்து அவன் இடுப்பு மேல மோதிருச்சுங்க. அப்புறம் என்னங்க, இதெல்லாம் எப்படிங்க நான் லேடிஸ் கிட்ட சொல்ல முடியும்? அவன் ஆம்பளைங்கிற தகுதியவே இழந்துட்டானுங்க. கன்னிபுரத்துல ராஜேஷ் மாதிரியா? ஆமாங்க, அதே மாதிரி தானுங்க. சம்பந்தி நிறைய சினிமா பாப்பீங்க போல இருக்கே. அதை விடுங்க, உங்க தம்பிக்கு இதெல்லாம் தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு மென்டல் மெச்சூரிட்டி கிடையாதுங்க. அதனால இதெல்லாம் நான் அவன் சொல்லிங்க. உண்மையாவ சொல்றீங்க? என்ன என் மேல நம்பிக்கை இல்லைங்களா? சத்தியமா உங்க மேல ஆணையா? ஐயோ, சத்தியம் பண்றதுக்காக உங்களை தொட்டு. பரவாயில்ல, அதை விடுங்க. Thank you. உங்க நல்ல மனச ஆண்டவன் இப்படி சோதிச்சுட்டானே. என்னை சோதிச்சிருந்தா பரவாயில்லைங்க. எனக்கு 12 குழந்தை இருக்குதுங்க. ஆனா என் தம்பிக்குங்க அதை நினைச்சத்த மனசு ரொம்ப. இப்ப எப்படிங்க, போய் தட்டை மாத்திக்கலாங்களா? இல்லங்க, வேண்டாங்க. நாங்க வேற சம்பந்தம் பாத்துக்கிறோம். வேற வழி இல்லங்க. அம்மா, போகும்போது இதையெல்லாம் என் தம்பி கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. இதையெல்லாம் சொன்னீங்கன்னா அது தாங்குற அளவுக்கு அவனுக்கு மனசு பக்குவம் பத்தாதுங்கம்மா. இல்லங்க, நீங்க அழுகாதீங்க, கண்ணை தொடச்சுக்குங்க. நீ கர்ச்சீப் கொண்டு வர முட்டை உங்க முந்தானை யூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்க ஏமா அழுகுறீங்க? உங்க மாதிரி அண்ணன் எனக்கு இல்லாம போயிட்டாரு. சம்பந்தி சீக்கிரம் வாங்க, உங்களுடைய முடிவுக்காகத்தான் என் தம்பி ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாப்பிளைய கட்டிக்க என் பொண்ணு கொடுத்து வைக்கல. இதுக்கு மேல ஒண்ணும் கேட்காதீங்க. ஐயோ, உட்காரு சம்பந்தி. இப்படி சொன்னா அப்படியே
ஏங்க நான் பின்னாடி வந்து என் தம்பியினுடைய பெருமைகளை பத்தி எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். நீங்க கூட ரொம்ப பிடிக்குதுங்கிற மாதிரி தானே சொன்னீங்க. உங்க தம்பி தங்க கம்பிதான், ஆனா மாடு முட்டையில காரியத்தை கெடுத்து விட்டுடுச்சு. வாங்க வாங்க போலாம். யோ, 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 எந்த மாடியா? அட, அவன் குடும்பத்தை வாழ்ந்து போற, நீ எங்க எந்திரிச்சு போற? என்னமோ மாடு முடிச்சுட்டா, எந்த மாடு யார முடிச்சு? ஆமா, மாடு எங்க முடிச்சே? பின்னாடிங்க. ஆமா, பின்னாடி பின்னாடி. நானு சம்பந்தி கூட்டு போய் உன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் விளக்கி சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் மெய் மறந்து கேட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து பசுமாடு லேச முட்டிச்சுப்பா, அது கோச்சிட்டு போறாங்க. என்னன்னு இது? பசுமாடே ஒரு நல்ல சகுனம் சொல்லுவாங்க. பசுமாடு கோமயத்துல கூட குடிப்பாங்க. அத போய் கேட்ட சகுனம் சொல்றேன். இது உள்டா குடும்பமா இருக்குது. இந்த குடும்பம் நமக்கு எதுக்கு பொண்ணு? வேணாம் வேணாம் வேணாம். பொண்ணு எப்படி இருந்துச்சு? பொண்ணு நல்லாவே இல்லப்பா. அப்படியா? ஒன்னியமா இருக்குது. நல்ல வேலை என்ன காப்பாத்துறீங்க. இல்ல நான் விடுவேனா, சம்பந்தி காலில் விழுந்து பிறந்திருக்க மாட்டேனா? ஆமா, நீங்க உள்ள போய் இப்ப அன்னி காலில் விடணும்ல.